என்னம்மா துளசி, நாங்க பாக்கும்போது நீங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க? இல்ல அத்தை, மத்தவங்க பார்வைக்கு அப்படி தெரிஞ்சது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்குள்ள ஏதாவது உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் இந்த தாலி தான். அது மட்டும் இல்ல, பேங்காக் போன இடத்துல நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் இவரு உயிரையே இழந்திருப்பாரு. ஏதோ கடவுளோட அனுகிரகம் இருந்ததுனால அவரும் பொழைச்சிட்டாரு, நானும் பொழைச்சிட்டேன். இவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்தப்போ நான் என் தாலியை உண்டியல்ல போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே கடவுள் என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துட்டாரு. நானும் சொன்ன மாதிரி இப்ப என் வேண்டுதலை நிறைவேற்ற போறேன். நான் திருக்கல்யாணம்னு சொல்லாம மறு கல்யாணம்னு சொல்லியிருந்தா ஏன் எதுக்குன்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் வந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா விளக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதான் ஒட்டு மொத்தமா எல்லாரையும் திருக்கல்யாணம்னு வரவழைச்சிட்டேன். சாரி. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் சரி, பொய் சொல்லி வர வச்சது ரொம்ப தப்பு தானே? ஆமா, இதுதான் விஷயம் சொல்லியிருந்தா நாங்க எதுக்கு கேள்வி கேட்க போறோம்? வரோமா இல்லையான்னு சொல்லிருப்போம். ஏதோ சாமிக்கு திருக்கல்யாணம் வான்னு சொன்ன. தெய்வ குத்து ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு அவசர அவசரமா புறப்பட்டு வந்தேன்னு தெரியுமா? சரி, இதே நீ நிஜத்தை சொல்லியிருந்தேன்னா. இரு, என்ன துளசி என்ன கொலை குத்தமா பண்ணிட்டா? ஆளாளுக்கு தொலைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. துளசி கழுத்துல பிரசன்னா தாலி கட்டினதை நம்ம கண்ணால பார்க்க முடியல. அத ஒரு தகவலா தானே சொன்னாங்க. சரி, இப்பாவது அவ கல்யாணத்தை கண்குளர பார்க்கறது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இத பாருமா துளசி, மத்தவங்க எப்படியோ எனக்கு தெரியாதுமா. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆமா துளசி, மாப்பிள்ளை உன் கழுத்துல தாலி கட்டதை பாக்குறதுக்கு கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பா தான் நாங்க நினைக்கிறோம். இருந்தாலும் இப்படி ஒரு ஏற்பாட்டை நீங்க பண்ணுவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல மாப்ள. ஐயோ அத்தை, நீங்க சொல்றத பார்த்தா என்னமோ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது. உங்களை மாதிரி தான் நாங்களும். சாமிக்கு திருக்கல்யாணம்னு துளசி கூப்பிட்டதுனால தான் கோயிலுக்கே வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப துளசி சொல்லிதான் இது திருக்கல்யாணம் இல்ல மறு கல்யாணங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியும். என்ன துளசி இது? இந்த நகை புடவை இதெல்லாம் வாங்கும்போது நான் எவ்வளவு தடவை கேட்டேன். அப்பயாவது என்கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. என்ன ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. இருந்தாலும் இவ்ளோ அழுத்தமான சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்க கூடாதுமா? அதுவும் புருஷனுக்கே கூட தெரியாம. ஏய், சும்மா இரு. சும்மா திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்காத. என்ன அந்தாக்ஷி விளையாடிட்டு இருக்கோம். ஐயர்வால் சொல்லுங்க. அந்த தாலி கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க, நல்ல நேரம் போயிட போகுது. இதோ வந்துட்டேன். துளசி, ஆரம்பத்தில் என் வாழ்க்கையே போயிடுச்சு. எனக்கு கல்யாணமே கிடையாது, என் கழுத்துல தாலியே ஏறாது, அதுவும் பிரசனா கையோட கட்டுற தாலி என் கழுத்துல ஏறவே ஏறாதுன்னு பயங்கர சபதெல்லாம் போட்டேன். இப்போ 2வது முறையா பிரசனா கையிட தாலி வாங்க போறேன். ஐயோ, வெக்க அப்பா துளசி வெக்கப்படுறப்பா. இது பாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் 60ஆம் கல்யாணம், அப்புறம் 80ஆம் கல்யாணம், வேற என்ன இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வருவோம், வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவோம், உங்களை வாழ்த்துவோம். ஓகேவா? ஐயர்வால், அச்சத்தை தட்டு கொடுங்க. வந்துட்டேன். இருங்க, நானே வரேன். மாமா,
துளசியோட கல்யாணத்தை கண் கொண்டு பார்க்க முடியும்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. இப்போ கண் குளிர பார்த்து மனசு நிறைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. எடுத்துக்கோங்க. அப்பா, உங்களோட ஆசீர்வாதம் இவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனசு இருக்கு. ஸோ அந்த மனசார இவங்க 2 பேரையும் வாழ்த்துக்க. இதை பாருங்க, எங்க வீட்டு பொண்ணை, எங்க துளசியை உங்க வீட்டு பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கணும். அந்த மனசு உங்களுக்கு இருக்கு. அந்த நல்ல மனசோட அச்சதை எடுத்து இவங்க 2 பேரையும் வாழ்த்துக்க. காக்கா உட்கார பணம் பழம் விழும். இப்ப பணம் மரமே விழுந்துருச்சே. நான் துளசியை வாழ்த்த மாட்டேன், அவளை ஆசீர்வதிக்க மாட்டேன், அவளை சபிச்சுட்டே இருப்பேன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தியே. ஆனால் கடவுளை பத்தியா, அவர் சன்னிதிலேயே உன் கையில் அச்சதையை கொடுத்து உன்னை ஆசீர்வாதம் பண்ண வச்சுட்டார். எப்படி? ரொம்பதான் அழகு. போட. நதி வழியா போனா கரை வரும்னு சொல்லுவாங்க, ஆனா விதி வழியா போனா அது கூட வராதான். அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சாதான் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம மனசு போடதான் நம்ம வாழ்க்கையும் அமையும். இது எல்லாமே பெரியவங்கல்ல, பெரியவங்க உலக மக்களான நமக்கு அவங்க கொடுத்த அட்வைஸ். நீ நம்ம உலகத்தை சேர்ந்தவ தானே, வேட்டு கிரகம் கிடையாது. அப்ப இந்த அட்வைஸ் உனக்கும் தான். நீ வெறும் தாமரையாவே இருந்துட்ட. துளசியை பத்தியா, உன் மேல உட்கார மகாலட்சுமியா மாறிட்டா. அவ சிரிச்சா, நீ சிரிச்ச வெறும் 32 பல்லு மட்டும் ஈன்னு தெரியுது. அதுல சைடில் ஒரு பல்லு வேற சொத்த. ஆனா அவ சிரிச்சான்னு வச்சுக்கோ, ஏன் கடவுளே தெரியுறாரு. சரி, எப்போ பார்த்தாலும் எல்லாம் என் கையில் நான் ரொம்ப அழட்டிப்பல்ல. இப்போ உன் கையில் ஒன்றுமே இல்லை. போடி, இந்த அச்சத்தை மட்டும்தான் உன் கையில் இருக்கு. ஆசீர்வாதம் பண்ண. தின்ற பொருள்னு வாயில போட்டுக்காத. சிகப்பா இருக்கனால சூர்பனக்க சீதையாக முடியாது, அழகா இருக்கனால அரளிவத்தை அரைச்சி குடிக்க முடியாது, பாம்பு வளைஞ்சு ஆடுறனால அதை தூக்கி கழுத்துல மாட்டிக்க முடியாது. அந்த மாதிரிதான் நீ உன்னோட எண்ணமும். நடக்கவே நடக்காது. சாமி இருக்குல்ல சாமி, அதுக்கிட்ட ரொம்ப விளையாடக்கூடாது. விளையாடினா கண்ணை குத்திடும். இப்போ பாரு, நீ யார் மேலே ஆசைப்பட்டியோ அவனோட கல்யாணத்துக்கே நீ அச்சத்தை போடுற அளவு கூட கொண்டாந்து நிறுத்திட்டாரு வேதி. இப்போ மற்றவங்களாம் வெறும் வாழ்த்தி அச்சத்தை போடுவாங்க. நீ என்ன பண்ணுறனா, அடுத்தவளோட புருஷனுக்கு ஆசைப்பட மாட்டேன், அடுத்தவளோட புருஷனுக்கு ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லி அச்சத்தை போடும். அப்புறம் அவன் மனசில் இருக்க கிறுக்கு ஒன்று விட்டு போகும். புரியுதா? எடுத்துக்கோ. ஐயோ, போங்க சாமி. இந்தாங்கோ, மாலையை மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம். சர்வமங்கள மாங்கல்யே திவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. நான் நினைச்சபடியே எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்டேன். இனிமே என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதே மாதிரி நான் சொன்னபடி என் வேண்டுதலையும் நிறைவேற்றிடுறேன். என் தலையை உண்டியல்ல போட்டுடுறேன்.
என் கண் எதிரில் அவ கல்யாணம் மட்டும் நடந்திருந்தது, நான் செத்தாவது அவ கழுத்துல ஏற தாலியை தடுத்து நிறுத்தியிருப்பேன். துளசி தனியா இருக்கா, நாம பலமா கூட்டு சேர்ந்திருக்கோம். அவ இதுக்கு மேல நிம்மதியா இருக்கவே கூடாது. அப்பா அப்பா பூரணி, பூரணி, அம்மா, அம்மா, பூரணி, அம்மா, அம்மா, பூரணி, பூரணி, பூரணி எங்க? ஒண்ணும் இல்ல, நான் அப்புறமா பேசுறேன். அம்மாடி, கேட்டுச்சு. என் பொண்ணு என்ன கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. என் குழந்தையுடைய குரல் கேட்டுச்சு. இல்ல, அவ வந்த மாதிரி இருந்துச்சு. பூரணி, எங்கம்மா போன? பூரணி, அவ இங்க இருக்கா. அதான் என் பொண்ண கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டீங்களே. நான் அவ மேல அக்கறை இல்லாம இருந்தாலும் நீங்க வீட்ல இல்லாதப்போ வீட்ல நான் அவளை பத்திரமா பொறுப்பா பாத்துக்கிட்டேன். ஆனா நீங்க, நான் பூரணி மேல உயிரையே வச்சிருக்கேன், அவ இல்லன்னா நான் இல்லன்னு சொல்லியே இப்ப அவளை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. நம்ம பொண்ணு நம்மள விட்டு போய் முழுசா ஒரு நாள் ஆக போதுங்க. இது வரைக்கும் ஒரு தகவலும் தெரியலங்க. வினோத், தயவு செஞ்சு அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேளுங்களேன். ஃபோன் பண்றதுக்கு பயமா இருக்கு பத்மா. அதுக்காக போன குழந்தைய அப்படியே விட்டுலான்னு சொல்றீங்களா? ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு பேச கூட முடியாது. பேசுறவளா இருந்தா கூட அட்ரஸ் சொல்லி வீடு வந்து சேர்ந்துருவாளே. உனக்கு நம்பிக்கை இருக்கா பத்மா? எனக்கு இருக்கிற மாதிரியே உனக்கும் நம்ம குழந்தை எங்கேயாவது நல்லா இருப்பாங்க நம்பிக்கை இருக்கா பத்மா? வேற வழி, நான் என்னைய அந்த மாதிரி சொல்லி தைரியப்படுத்திக்கிறேன். எந்த தாயாவது தன் பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாளா? உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமா பலிக்கும் பத்மா, நிச்சயமா பலிக்கும். நீ வேணா பாரு, நம்ம குழந்தை வந்து எங்கேயோ நல்லா இருப்பா. யாராவது ஒருத்தர் வந்து அவளை பத்திரமா பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. பத்மா, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. நாம ஏதாவது தப்பு பண்ணா நம்முடைய சந்ததிகள் அது பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனால நான் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சிருக்காத போது எப்படி நம்ம குழந்தைக்கு கெடுதல் நடக்கும்? அதான் வரிசையா அவளுக்கு எல்லா கெடுதலும் வந்துருச்சே. இதுக்கு மேல வேற என்ன புதுசா வர வேண்டியது இருக்கு? அவளுக்கு பேச்சு போயிடுச்சு, கேக்குற சக்தியும் போயிடுச்சு. இப்ப அவ வாடுறனால எண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல அந்த குழந்தைக்கு வேற என்னங்க கேடு வர வேண்டியது இருக்கு? குறை ஆயுசோட இருக்க அந்த குழந்தைய ரொம்ப சாதாரணமா ஒரு பழைய பேப்பரை தொலைக்கிற மாதிரி இல்ல தொலைச்சு வந்து நிக்கிறீங்க. இல்லங்க, இல்ல, எனக்கு என்னவோ நம்ம பூரணி நம்ம கைக்கு முழுசா கிடைக்க மாட்டான்னு தான் தோணுது. பத்மா, இல்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஹலோ சார், நான் பிரபாகர் பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. பீச் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க.
என்ன 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 சொன்னாங்க சார்? சாந்தம் சர்ச் பக்கத்துல சர்ச் பக்கத்துல என்ன சார்? சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சாந்தம் சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற கடற்கரையோரம் ஒரு 10 வயசு மதிக்கத்தக்க பொண்ணோட பாடி ஒதுங்கி இருக்கிறதா எங்களுக்கு சொன்னாங்க. நானும் இப்போ அங்கேதான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். நீங்களும் வந்தீங்கன்னா அது உங்க பொண்ணான்னு. ஹலோ ஹலோ என்ன 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 நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆ? என்ன சார்? என்ன சார் பேசுறீங்க? அது ஏன் பொண்ணு கிடையாது சார். கோவப்படாதீங்க சார். ஏன் பொண்ணு கிடையாது. என்ன என்ன நீங்க என்னால வர முடியாது சார். சார் உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது. அது உங்க பொண்ணா இருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். யோ என்ன நீ காக்கி சட்டை போட்டு என்ன பேசுறீங்க நீ? ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? அது ஏன் பொண்ணு கிடையாதுங்க. என் பொண்ணு நல்லா இருப்பாங்க. என் பொண்ணு சாக மாட்டா. என் பொண்ணு இருப்பா. நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு இருப்பா. வையா போன பேசுறான் பெருசா. என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க முட்டா பசங்க. என்னென்னமோ பேசுறானுங்க, என்னென்னமோ வளர்றானுங்க. வினோத் இல்ல முட்டாள் மாதிரி பேசுறான். பைத்தியம் பிடிச்சிச்சா அவனுக்கு? என்ன பைத்தியக்கார மாதிரி? இல்ல இல்ல அது இங்க சர்ச் பக்கத்துல ஏதோ ஒரு குழந்தையுடைய டெட் பாடி இருக்கான். நீ வந்து உன் குழந்தைய பாரு அப்படிங்கிறான். நான் புடிச்சு திட்டி விட்டேன், நல்லா திட்டி விட்டேன். என் பொண்ணு கிடையாது, என்னால வர முடியாது. நான் எதுக்கு போனோம்? அது என் பொண்ணு கிடையாது, எனக்கு தெரியும். அது என் பொண்ணு கிடையாது, என் பொண்ணு கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு பத்மா. வருவா வருவா பாருவ. சிட்டுக்குருவி மாதிரி பறந்து வருவா என் குழந்தை. வந்து என் கழுத்தை கட்டிக்கிட்டு என் கழுத்துல முத்தம் கொடுப்பா. அப்பா சாரிப்பா, உன்னை தவிக்க விட்டுட்டு நான் போயிட்டப்பான்னு சொல்லி என்ன மன்னிச்சிருப்பான்னு என் பிள்ளை கிட்ட எழுதி காட்டுவான். அது என் பொண்ணு இல்ல. நான் போக மாட்டேன். அது என் பொண்ணு இல்ல. நான் வேணா போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டுமா? இல்ல வினோத். இல்ல எதுக்கு போனோம்? இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம். அது என் பொண்ணு இல்ல. என் பொண்ணு வந்து நல்லா இருப்பா. என் பொண்ணு நல்லா இருப்பா. அது என் பொண்ணு கிடையாது.